அலெக்சாட்ட இருந்து நான் எப்படி பிரெஞ்சு கற்றுக்கொண்ட நான் கதைக்கிறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரின்னு சொல்லித்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அலெக்சாண்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிரெஞ்சு சொல்லி கொடுக்குற ஒரு யூடியூபர், பிரெஞ்சு வித் அலெக்சா. அவாட்ட இருந்து நான் என்ன விதமாக ஃப்ரெஞ்சை கற்றுக்கொண்டனான்னு சொல்லித்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எனக்குமே வந்த புதுசில் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் சொன்னவா, இப்படி ஒரு யூடியூப் இருக்குது, அதில் நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை படித்து கொள்ளலாம் ஃப்ரெஞ்சு சம்பந்தமாக. அப்போ நானும் பார்த்தோன்னே எனக்கு முதலாவது அவாட்ட பிடிச்ச விஷயம் அவா சொல்லி கொடுக்குற விதம் பொறுமையாகவும் ஆறுதலாகவும் சொல்லி கொடுப்பா. அதே சமயம் சில வேளை கொஞ்சம் நகைச்சுவையாகவும் சொல்லி கொடுப்பா. அது எனக்கு இலகுவா விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அவாவே மாதிரித்தான் என்னட்டையுமே வித்தியாசமான மெத்தட் இருக்குது. இப்ப எல்லாரும் படிப்பிக்கிற மாதிரி மெத்தட் இல்லாம பிரெஞ்சை நீங்க ஈஸியா எப்படி கதைக்கலாம், உங்களோட அன்றாட வாழ்க்கையில தொடர்பு படுத்தி எப்படி கதைக்கலாம், அப்படியான சில டெக்னிக்ஸ்களை வச்சு நான் உங்களுக்கு பிரெஞ்சு சொல்லி கொடுத்துருக்கிறேன். என்னிட்ட படிக்கிறாக்களுக்கும் தெரியும், படிச்சு கொண்டிருக்கிற ஆக்களுக்கும் தெரியும். உங்களுக்குமே அப்படி வித்தியாசமான டெக்னிக்ஸ் மெத்தட் எல்லாம் பாவிச்சு பிரெஞ்சு கதைச்சு பழகணும்னு வச்சிங்கன்னு சொன்னா என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணும்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்க மெயில் அனுப்புங்க. மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி சொன்னா நான் சொல்லக்கூடியது அந்த கற்பித்தல் முறை. அது ஒரு குழந்தைகளுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரியவர்களுக்காக இருக்கட்டும், அதுக்கு ஒவ்வொரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் ஒருத்தருக்கு விளங்கிட்டு சொன்னாதான் அடுத்தடுத்த லெவலுக்கு அவர்களால் அதை கற்றுக்கொண்டு போக முடியும். அலெக்சாட்ட அவாட நகைச்சுவை கலந்த அந்த கற்பித்தல் எனக்கு மிகவும் நன்றாகவே பிடிச்சிருந்தது. அதை தொடர்ந்து நான் அவாட்ட ரெண்டாவதா என்ன விஷயம் எனக்கு அவாட்ட பிடிச்சிருந்தேன்னு சொல்லி சொன்னா இங்கிலீஷோட சொல்லி கொடுக்குறது. இப்ப நாங்க தமிழுக்கு பிரெஞ்சு அர்த்தம் கண்டுபிடிக்கிறன்றது மிகவும் சிரமமான விஷயம், கஷ்டம். ஆனா இங்கிலீஷுக்கு ஈஸியா நாங்க கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப ஒரே சமயத்துல இப்ப நாங்க இங்கிலீஷ் படிக்கணும்டா கூடியும், ஓகே எனக்கு பிரெஞ்சு தெரியும், இங்கிலீஷ் சின்ன சின்ன சொற்கள் தெரிஞ்சு கொள்ளணும்டா கூடியும் அவாட யூடியூப் சேனல்ல பார்த்து நாங்க தெரிஞ்சு கொள்ளலாம். உண்மையை சொல்ல போனா எனக்கு ஒரு 100% எனக்கு அது திருப்தியா இருந்தது. என்னன்னு சொல்லி சொன்னா இங்கிலீஷோட சேர்ந்து பிரெஞ்சு படிக்கிறது எனக்கு மிகவும் ஈஸியா இருந்தது. இப்ப நாங்க ஒரு மொழியின் ஊடாக இன்னொண்ட படிக்கிற மண்டேக்கு இன்னும் எங்களுக்கு ஆர்வம் கூடுதலா இருக்கு. இப்ப நாங்க தமிழை வச்சு கொண்டு பிரெஞ்சை தேர்றது கஷ்டம். அப்ப இங்கிலீஷும் ஒரு சொல்லு தெரிஞ்சதா போகும், அதே சமயம் பிரெஞ்சும் தெரிஞ்சதா போகும். ஒரே சமயத்துல நாங்க 2 மொழியை கற்றுக்கொள்றோம். அடுத்தது மூன்றாவது எனக்கு என்ன அவாட்ட பிடிச்சேன்னு சொல்லி சொன்னா, நான் என்ன கற்றுக்கொண்டான்னு சொல்லி சொன்னா சொற்கள். நான் அடிப்படையா ஆரம்ப நிலையில இருக்கும்போது அவ சொல்லி கொடுக்குற சொற்கள் வொக்காபுலரி எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஆரம்பத்தில இருந்தே ஒவ்வொரு சொற்களையுமே அழகா உச்சரிச்சு அதற்குரிய ஆங்கில அர்த்தம் சொல்லி அதை ஒரு குறிப்பிட்ட எல்லாரும் சிலவளை என்ன செய்யணும், வேகமா கடகடன்னு நிறைய சொல்லணும்னு நினைப்பின். அவ அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா அதை சொல்லி எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்லி எங்களுக்கு சொல்றதுக்கு அதுலயே ஒரு டைம் தந்து அப்ப அதுலயே எங்களுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் சொற்கள் சொல்லி கொடுப்பா. இப்ப பிரான்ஸ்லயோ இல்லை எங்கேயும் ஒரு ஃபெட் நடந்தா அது சம்பந்தமான சொற்கள், இல்ல ஒரு கடற்கரைக்கு போறான்னு சொன்னா அது சம்பந்தமான சொற்கள். அப்ப எனக்கு அடிப்படையான சொற்கள் வேற எங்கேயுமே தேடிக்கொள்ளணும்ன்ற அவசியம் இல்லை. அவாட்ட இருந்தே நான் அவளத்தையுமே கற்றுக்கொண்டேன். அடுத்தது என்ன விஷயம்னு சொல்லி சொன்னா உச்சரிப்பு. இந்த உச்சரிப்பு பெரும்பாலான எல்லாருக்குமே ஒரு பெரிய குறையாத்தான் இருக்கு. எனக்குமே அப்படித்தான் இருந்தது. ஏன்னு சொல்லி சொன்னா நாங்க முதல் தமிழுக்கு அடுத்ததா ஆங்கிலத்தை படிச்சிருப்போம். அப்ப பிரெஞ்சு 3வது மொழியா நாங்க உச்சரிக்கும் போது ஆங்கிலம் கலந்த உச்சரிப்பு தான் எங்களுக்கு வேறு. அந்த உச்சரிப்பை கூட நீங்க அவட யூடியூப் சேனல் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், மிகவும் தெளிவாக நுணுக்கமாக அதை சொல்லி தந்திருப்பா. அதுவுமே ஆபேசையில இருந்து மிகவும் அழகாக அதை உச்சரித்து சொல்லி தந்திருப்பா. இதே நான் உங்களுக்கு இவ்வளவு ஒரு இதா சொல்றேன்னு சொல்லி சொன்னா அடிப்படை
அப்படியான விஷயம். இப்ப நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்ண்டா இப்படித்தான் என்று தெரிஞ்சு கொள்றதுக்குரிய அனைத்து விஷயத்தையுமே அவ தன் யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறா. அதுக்குமே வந்து எனக்கு மிக மிக பிடித்த விஷயம் என்னன்னு சொன்னா, மெதுவா ஆறுதலா சொல்லி கொடுக்கறது தான் எனக்கு அதுல மிகவுமே பிடிச்ச விஷயம். நானுமே சில சமயத்துல வேகமா கதைப்பேன், வேகமா சொல்லிடுவேன். ஆனா அவ அப்படி இல்லை. ஆரம்ப பிரிவில் இருக்கணும், ஆரம்ப கட்டத்துல இருக்கிறாள். ஒரு வீடியோ பார்த்தா எப்படி விளங்குமோ, எப்படி விளங்கக்கூடிய தன்மை இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி மிகவும் ஆறுதலா அதை சொல்லி கொடுப்பா. அடுத்ததா வந்து கிராமர், சின்ன சின்ன கிராமர். அதுவுமே வந்து என்ன, ஆரம்ப நிலையில இருக்கிற ஆட்களுக்கு அந்த கிராமர் வந்து முக்கியமா தேவை, இலக்கணம். அதுவுமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல சொல்லி கொடுப்பா. இப்ப பெரிய பெரிய கிராமர் இல்லாம ஆரம்பத்துல இருந்து படிப்படியா அதை சொல்லி கொடுத்து கொண்டு வந்திருக்கிறான். இது வந்து எனக்கு நான் சுவிஸ் வந்து அடிப்படை லெவல்ல இருக்க எனக்கு முக்காவாசி நான் கற்றுக்கொள்றதுக்காக அவட யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் முக்காவாசி கற்றுக்கொண்டேன். அதே மாதிரி இப்ப கதைக்கிறதுக்கு சொற்கள் கிடைக்க கூடி அவட சொற்கள் வொக்காபுலரி வீடியோ பார்த்து அதுல இருந்து சொற்கள் எடுத்து அதுகளை உச்சரித்து பழகி இப்படித்தான் நான் அதை கற்றுக்கொண்டேன். அது வந்து எனக்கு மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு யூடியூப் சேனலா வந்து இருந்தது. இப்பவுமே அவ தொடர்ந்து வீடியோ போட்டு கொண்டிருக்கிற, நானும் இடைக்கிடை சில நேரங்கள்ல பாக்குறேன். நான் எப்பவுமே அவட வீடியோ பார்க்க எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். இப்ப எல்லாம் தன்னோட சேர்ந்து கதைக்க சொல்லி எல்லாம் வீடியோக்கள் செய்கிற, அதெல்லாமே மிகவும் நல்ல ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க வந்து கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும், வாயால இப்ப நாங்க சொல்லி சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவ வந்து இப்படி தொடர்ந்து வீடியோ போடைக்கு வந்து இப்ப கனகாலமா போட்டு கொண்டிருக்கிறா. போடைக்கு வந்து அது வந்து ஆரம்பத்தில இருந்து அவட வீடியோ பார்த்து கொண்டு இப்ப வரைக்கும் பார்த்து கொண்டு வர ஒரு ஆளால நிச்சயமா பிரெஞ்சு கதைக்காமலோ இல்ல படிக்காமலோ இருக்கலாது. என்னன்னு சொன்னா அவ்வளவு சம்பந்தமான விடயங்களை வந்து அவ சொல்லி இருக்கிறா. நீங்கள் எல்லாருமே பார்த்திருப்பீங்க, உங்களுக்குமே இந்த அனுபவம் இருந்திருக்கும். எனக்குமே அந்த ஒரு அனுபவம் இருந்தது. இப்போ நானும் இப்போ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறபடியா அந்த ஒரு யூடியூப் சேனலை பார்த்து நான் இவ்வளவு கற்றுக்கொண்டுதான் என்ற ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறேன். எனக்கு இன்றைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், தடுமன், தலையிடி எல்லாமே சேர்ந்து இருக்குது. இதை வந்து நாங்கள் ஃப்ரெஞ்சில் என்னென்னு சொல்லுவோம்னு சொல்லி எனக்கு கமெண்டில் எழுதுங்க. உங்களுக்கு அப்படி தெரியலைன்னு சொல்லி சொன்னால், மருத்துவமனையில் நாங்கள் கதைக்கக்கூடிய வாக்கியங்கள், மருத்துவமனையில் பாவிக்கக்கூடிய பொருட்கள் சம்பந்தமாக நான் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அதை வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு வந்து எனக்கு நீங்கள் கமெண்டில் எழுதுங்க.